ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு கேப் அப் நல்லாவே மார்க்கெட்டில் இருந்தது. அந்த கேப் அப் வந்து நிற்கலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து டவுன் ஆச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரைடே கூட எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் நல்ல ஒரு ஷார்ட் வச்சுருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரி கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் போன விதம் பார்த்திங்கன்னா நேற்றோட லோவையும் மார்க்கெட் உடச்சி கொஞ்சம் தூரம் போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த செல்லையே மேபி வந்து ஷார்ட் கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இறங்கின இடத்துலேருந்து நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெக்கவர் வந்து ரொம்ப ரேராக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் ஐசிஐசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் தான். எதிர்பார்த்த விதமாக ரிலையன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தான். 3 ஹெவி வெயிட்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் கவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கோம் அப்படின்ற விதமாக மேபி வந்து ரிலையன்ஸை ஒரு மாதிரி போட்டு அடித்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடச்சி எண்ட் ஆஃப் யூஓடி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் க்ரூஷியல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இங்கே நம்ம எண்ட் ஆஃப் யூஓடியில் நம்ம ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லாங் வந்து ஒரு 102 ஸ்டாக்கும், ஷார்ட் வந்து 66 ஸ்டாக்கும் இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நேற்றே சொல்லியிருந்தோம் ஷார்ட் கவர் நடக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸில் நல்ல நியூஸ். பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2-3 ஸ்டாக் ஹெவி வெயிட்ஸ் வந்து 2-3% ஏறுது அப்படின்னா எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஏற ஆரம்பிச்சிடும். அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்டிங் ஆஃப் த டே 466 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ பட் எண்ட் ஆஃப் யூஓடியில் அது 319க்குன்னு மாறி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நேற்று இருந்தது வந்து 613க்குன்னு சொல்லும்போது பாதிக்கு பாதி ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. ப்ரீமியமில் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்ததை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்பைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸும் டவுன் ஆகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விதமாக கொஞ்சம் ஷார்ட் கவர் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச வந்து நிறைய கால் ஆப்ஷன்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நல்ல ஒரு அடிஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட் ஏற ஏற அந்த அடிஷன் எல்லாம் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ப்ரீமியம் வந்து நல்லாவே டிகே ஆச்சு. ஸோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ப்ரீமியம் டிகேக்கு நல்ல காரணம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் காலையில் பெருசாலாம் ஏறலை. பட் புட் ஆப்ஷன் ரொம்ப ஹெவியாக ஏறி இறங்கினது தான் இதுக்கான காரணம் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்த 82,000 புட் ஆப்ஷன் நியராக வந்து 540 ரூபா 50 ரூபா என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா 80 ரூபா தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஒரு புஷ் பண்ணி புட் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி மார்க்கெட்டை வந்து முன்னிறுத்தியிருக்கு. நாளைக்கு வந்து க்ரூஷியல். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் மேக்ஸிமம் மேலே ஒரு 300 பாயிண்ட்டோ கீழே ஒரு 300 பாயிண்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா 82,200 அட் த மணி இருக்குது. மேக்ஸ் பெயின் எனக்கு தெரிஞ்சு 82,000 நினைக்கிறேன். ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 300 பாயிண்ட் போனாலும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஓகே. பட் மேலே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்கியூ வந்து பயப்படுது. அதே தான் கீழவும் மார்க்கெட் டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட் போனால் ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா இங்கே வந்து பயப்படுது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீமியம் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் கால் சைடில் கூட ஓரளவு இருக்குது. பட் புட் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புட்டோட அடிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் மட்டும்தான் முக்கியம். ஓப்பனிங்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகி நின்றுடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எஸ்ஜிஎஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி ஒரு 60 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ரீனாகவே இருந்தது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு நல்ல ஒரு ஷார்ட் கவர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது அப்சல்யூட்டாக வந்து ஷார்ட் கவர் தான். இன்ட்ராடேயில் காலையில் ஷார்ட் அடித்தவங்களோட பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட் கவர்னு கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அதோட வெளிப்பாடு ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதும் ஒரு 50 பாயிண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கலாம். பட் எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இப்போ கரெக்ட் அப்படின்னா ஒரு 1000 கோடிக்கு க்ரீன்லாம் வந்தது அப்படின்னா இன்னையோட ஷார்ட் கவருக்கு வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை மார்க்கெட் அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு மேபி வந்து ஸ்லோவராக இருக்கலாம், இல்லை யூட்டர்ன் கூட அடித்து திருப்பலாம். ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லாங் மட்டும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் ஓகே. பட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் மார்க்கெட் இந்த ஒரு ஷார்ட் கவர் எந்த அளவு நிறுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டெண்ட் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா விக்ஸ்.
இன்றைக்கி ஒரு 1.25% இறங்கி மார்க்கெட்டில் வால்டாலிட்டி கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட் வால்டாலிட்டியாக கொஞ்சம் அப்சைடில் இருக்க காரணம் என்னென்னா, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் தான். ரொம்ப அதிகமாக ஷார்ட் இருந்தது. ஸோ அந்த ஷார்ட் இன்றைக்கி எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், ஒரு ஐடியா மேபி கிடைக்கலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் 176 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 319 பாயிண்ட் தான் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற வால்டாலிட்டி மார்க்கெட் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுதான் ரொம்ப குரூஷியல். அதுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சுருங்கிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பெருசாக நகராது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வித் ரேஞ்சு தாங்க இருக்குது. பெருசாக வந்து ட்ரெண்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 2 சைடும் ஸ்கியூ வந்து இருக்குது. ஸோ அந்தளவு செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது தான். ஏதாவது நியூஸ் வந்தால் ஒரு சைடு போகலாம், இல்லை மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே வச்சு அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து சுருக்கி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் கட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சைடு வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு நிறைய இருக்குது. பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-18 மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகலாம், இல்லை அதுக்குள்ளவே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் நிஃப்டியில் ஷேடாக இருக்குது அண்ட் இந்த 0.2 ஷேடாக இருக்குது. பட் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இது தாங்க. ஸோ லாங் வந்து பார்த்திங்கன்னா திருப்புறாங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து திருப்ப வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இட் டேக்ஸ் சம் டைம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ மார்க்கெட் கன்சல்டேஷன் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷார்ட்டை வந்து திருப்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி 1% ஏறி இருக்குது. 1 லட்சம் கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட் நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது. பிசிஆர் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட் கவரிங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம், ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து இது வந்து க்ரீனாக ஆகிருக்கணும். ஸோ இது ஏன் க்ரீன் ஆக்கலைன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்கி விட்டுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆக்கலாம். இல்லை அப்படின்னா இதை லாங் அன்வைண்டிங் கூட சொல்லலாம். யூஸ்வலாக லாங் அன்வைண்டிங் தான் சொல்லணும். பட் இதை ஏன் நான் வந்து ஒரு மாதிரி ஷார்ட் கவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். நிஃப்டி எந்த அளவு ஏறி இருக்குது, பேங்க் நிஃப்டி எந்த அளவு ஏறி இருக்குது. அண்ட் ப்ராடர் மார்க்கெட்டில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1% ஏறி இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் இதில் பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக க்ரீனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நிறைய ஸ்டாக் இன்றைக்கி லாங் வரதுக்கான விஷயமா இருந்திருக்கும். கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது லாங் சைடில் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக மார்க்கெட் லாங்கில் இருக்குது. ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கும்போது. பட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், இது கொடுத்த புஷ்ஷில் மற்ற எல்லா பேங்க்கும் கொஞ்சம் ஷார்ட் கவர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் ஆக்சிஸ் பேங்க் இனிஷியலாகவே நல்ல ஒரு செல்லிங் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். மிட் அண்ட் கேப் இதில் பார்க்கும்போது நேற்று இருந்த பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்குது. அண்ட் பிசிஆர் நேற்று இருந்ததை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததை விட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ எந்த ஒரு பெரிய நியூஸும் இது வரைக்கும் இல்லை. நாளைக்கு நைட் தான் யூஎஸில் அந்த ஜெரம் பவுல் வந்து பேசுகிறாரு. ஸோ கண்டிப்பாக அதில் ஏதாவது மார்க்கெட் வந்து ஒரு உந்துதல் கிடைக்கும். பட் அது நாளைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ ஷார்ட் கவர் ஓகே, பட் நாளைக்கு தாங்க தெரியும். ஸோ ஒரு மெயின் பிக்சர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒரு ப்ரீமியம் மார்க்கெட்டில் இல்லை. அதாவது சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரிக்கு ப்ரீமியம் இல்லை அப்படின்றதுனால ஓப்பனிங் வச்சு மார்க்கெட்டை ரொம்ப வந்து க்ளோஸாக முடிச்சிருவாங்கங்க. இப்போ ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 80,000க்கும் 82,000க்கும் 82,500க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரேஞ்சு கன்சாலிடேஷன் இருக்க வாய்ப்புங்க ஃபார் சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு. ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் ஷார்ட்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை எழும்பும்போது நடந்த வால்யூம்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது பெருசாக வந்து ஷார்ட் கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டேட்டா வரட்டும், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாங் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1000 கோடிக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஷார்ட்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நிறைய கோடிகளில் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கணும். அப்போ தான் வந்து உண்மையான ஒரு ஷார்ட் கவராக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.